அன்புமணிக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு இந்த இடஒதுக்கீட்டை வைத்து, வன்னியர் இடஒதுக்கீட்டை வைத்து ஒரு பிரச்சனையை கிளப்பணும். அதை லைவ்ல வச்சுக்கணும். அதுலதான் நீங்க தான் ஏமாத்துறீங்கன்னு ஒரு பேர் வர்றதுனாலதான் அவர் வன்னியர் இடஒதுக்கீடுன்னு பேசாம ஒட்டுமொத்தமாக முதல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் அப்படின்னு பேச தொடங்குகிறார். வன்னியர் இடஒதுக்கீடு நிச்சயமாக கிடைத்து விட்டதுன்னு சொல்லிதானே போனதாட்டி ஓட்டு அழுதுங்க, ஆம்ச காட்டி ஜெயிச்சுட்டோம், அகினிசெட்டி ஆம்ச காட்டிக்கிட்டு அழுதுகிட்டு அப்பாட்ட மிகப்பெரிய வரலாற்று சாதனையை அப்பனும் மகனும் செஞ்சதான் நீங்க வீடியோ போட்டு அந்த தேர்தலில் வாக்கு வாங்கிட்டீங்க. மறுபடியும் இன்னொரு தடவை நான் இடஒதுக்கீடு வாங்கி தரேன்னு சொன்னா அவங்களே கையில் இருக்கிறத எடுத்து கொண்டு வந்து அடிக்க வருவாங்க. ஒரே இதுக்கு 2 தாட்டி ஏமாத்த முடியாது இல்ல. எலியா கேரட்டை வச்சா எப்ப வேணாலும் கடிக்கிறதுக்கு. மனிதர்களை ஒரே பிரச்சனையை சொல்லி எத்தனை தேர்தல்கள் ஏமாற்ற முடியும். அதனாலதான் அன்புமணி தெளிவாக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும், அதன் மூலமாக வன்னியர்களுடைய எண்ணிக்கை என்னன்னு காட்டி அதன் வைத்து நான் பேர அரசியல் நடத்துவேன், தமிழ்நாட்டில் நாங்க தான் மிக அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய சாதி என்பதை ப்ரூவ் பண்ணுவேங்கிற ஒரு இடத்துக்கு அவரு போறாரு. இன்னைக்கு அதுல ஒரு காமெடி வேற நடந்துச்சு. என்னன்னா, இவர் சாதிவாரி கணக்கெடுப்பு எதற்காகனா அந்த வன்னியர் உள்ளொதுக்கீடு வாங்கிங்களுக்கான இது பண்றது. இதை எதிர்த்து நம்மளுடைய எம்பிசிகளுடைய உள்ளொதுக்கீட்டில் அதுக்குள்ள ஒரு ஒதுக்கீடு வாங்கி நம்மளுடைய வேலை வாய்ப்பையும் கல்வி வாய்ப்பையும் பறிக்கக்கூடிய வேலையில் இந்த அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் ஈடுபட்டு அவர்களுக்கு பாமக ஆதரவாக செயல்பட்டு அந்த அறிவிப்பை வெளியிட்டாங்கன்னு சொல்லிட்டு எதிர்த்திருந்து வேலை செய்த டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவரெல்லாம் தோத்து போனதுக்கு காரணமே வன்னியர் இடஒதுக்கீடு தான். அதனாலதான் தேவர் சமுதாயத்திலிருந்து வாக்குகள் வரலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2024 தேர்தலில் அதையே பிரச்சாரமாக பண்ணி இவங்களை சுத்தமா ஜோலியை முடிச்சு விட்டது அந்த டீம். அவங்க போய் கலந்துட்டு இருக்காங்க. சிஆர் சரஸ்வதி போய் நிக்குது முன்னாடி, ஓபிஎஸ் சார்பாக போய் ஆள் நிற்கிறாங்க. என்னன்னா, யாரெல்லாம் இதை காரணமாக காட்டி தென் மாவட்டங்கள்ல நம்மளுடைய வாக்குறுதி இது போகுதா, உரிமை போகுது, இடஒதுக்கீடு உரிமையை எடப்பாடி அடகு வச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்களோ அவர்களும் கூட போய் நிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இதுக்கு வரல பாருங்க. அவருக்கு என்னன்னா, இன்னும் ஒரு தடவை முழுக்க விபூதி அடிச்சுட்டேன், மீண்டும் ஒரு தடவை உன்னை ஆல்ரெடி வீழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக 2 பேரும் தனித்தனியாக பிரிந்து சேருவதற்கு வாய்ப்பில்லைங்கிற நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் எதற்கு உயிர் கொடுக்கணும்னு நினைக்கிறாப்ல.